அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன வார காணொலியில் நான் மாத்தூரில் எங்கள் அம்மா பிறந்த தெரு, எங்கள் அப்பா பிறந்த தெரு அதெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு என்னோடய வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயம் தொடங்கின இடம்லாம் இனிமேல் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன். வாங்க அதை தொடர்ந்து இந்த காணொலியில் எங்கெங்கெல்லாம் போகிறோம், நம்ம மாத்தூரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத காட்டுறேன். அதுக்கிடையில் நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலையில் நம்ம வலைவலி நண்பர்கள், சிவி பயணம் வலைவலி நண்பர்கள் எல்லாம் சந்தித்தோம். அந்த சந்திப்பு ரொம்ப சிறப்பாக போச்சு. புதன்கிழமை கூகுள் மீட்லேயும் நம்ம நிறைய நண்பர்களை சந்தித்தோம். ஐரோப்பிய நாடுகளில் இருக்க வேலைவாய்ப்பு பற்றி, அதுவும் சிறப்பாக போச்சு. நான் பகிர்ந்துக்கிட்ட தகவல்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு சிலருக்காச்சும் உதவும்னு நம்புகிறேன். தொடர்ந்து பயணிப்போம். வாங்க நம்ம காணொலிகளை போவோம், ஊர் சுற்ற போகலாம். வாங்க. திருமணம் ஆகி முதல்ல நானும் சிந்துவும் வந்து வாழ்ந்த ஆரம்பித்த எங்கள் வாழ்க்கையை தொடங்கின வீடு இந்த வீடு தான். இந்த இடது பக்கம் பார்க்குறீங்களே, இதுதான். இப்போவுமே இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னா சுற்றி வயலாக இருக்கும், பழமரங்கள், குருவி அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், பூச்செடி இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த இடம். இந்த வீட்டில் தான் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. இடது பக்கம் இருக்கிற இந்த வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருந்தோம். இதுக்குள்ளே ஒரு குளியலறை இருக்கும். இங்கே இடது பக்கம் வந்து கழிப்பறை இருக்கும். இங்கே அப்போ மாடெல்லாம் இருந்துச்சு எங்களுக்கு. இங்கே இந்த கொட்டாய்க்கு கீழே தான் மாடு கட்டியிருந்தோம். இப்போ எங்ககிட்ட மாடு இல்லை. ஏன்னா மாடு இருக்கிறதுனால எங்கள் அப்பா அம்மாவால் எந்த ஊருக்குமே வெளியே போக முடியாது. காலையில் போனால் மாலையில் வந்துடணுன்ற ஒரு கட்டாயத்திலே இருப்பாங்க. அதனால் இந்த கொரோனா சமயத்தில் நானும் பல ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருந்தேன், சரிப்பா மாடு வேணாம்ப்பா விற்றுருங்கப்பா அப்படின்னு. கேட்காமே இருந்தாங்க. இறுதியாக அந்த கொரோனா காலகட்டங்களில் விற்றுட்டாங்க. இதான் நம்ம மாமரம் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க. மாமரம், மாதுளை, வாழைமரம் கொஞ்சம் இருக்குது, சப்போட்டா. இந்த ஒரு மரத்துலேருந்தே ஒரு 150-200 காய் பறிச்சிருப்பாங்க அதிகபட்சம் ஒவ்வொரு முறையும். இது எங்கள் கல்யாணத்தப்போ வச்ச அந்த மாதுளை செடி நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு 6 வருஷத்தில். இதெல்லாம் நாங்கள் நீச்சல் அடிக்கிற இடம். ஏய், உள்ளே ஒரு பாம்பு இருக்குது. இதுதான் நாங்கள் தண்ணி பாம்புன்னு சொல்லுவோம். பாரியெல்லாம் இதை பார்த்தா அதுக்கப்புறம் இறங்கவே மாட்டானே. சரி பாப்பா அப்பாட்ட சொல்லுவோம். அது பாட்டுக்கு போயிடும், அது ஒன்றும் பண்ணாது. நம்ம வந்தாலே அது உள்ளே போயிடும், நம்ம குதிச்சாலே. இந்த மாதிரியே எங்கள் கல்யாணத்தப்போ வச்சது தான். கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்காக நாங்கள் இந்த பையில் தேங்காயெல்லாம் வச்சு கொடுப்போமே, அந்த மாதிரி நாங்கள் இந்த செடியெல்லாம் கொடுத்தோம். இது நான் சின்ன வயசுலேருந்தே இருக்கிற கொய்யா மரம். ஆனால் இது பெருசாகவே ஆக மாட்டேங்குது. இது இப்படியே தான் இருந்தது. நான் சின்ன வயசில் பார்க்கும்போதுலேருந்தே இந்த மரம் இதே அளவுக்கு தான் இருக்கும். அது ஏன்னே தெரியல. ஒரு வேளை கிணத்த ஒட்டியே இருக்கிறதுனால ஏன்னோ. இது நாவல் பழம் மரம். ஆனால் இந்த நாவல் மரத்தில் இது வரைக்கும் நாவல் பழம் காய்ச்சதே இல்லை. ஏன்னே தெரியல. இவன் காய்க்கவே மாட்டான். சரி பரவாயில்ல, என்னைக்காச்சும் அவனுக்காக தோணுச்சுன்னா காய்ப்பான். இது நம்ம நெல்லிக்காய் செடி. நெல்லிக்காய் பிஞ்சு இருக்குது. சிந்து, நெல்லிக்காய் வேணுமா? பிஞ்சு இருக்குது. சரி பார்க்குறேன். நெல்லிக்காய் செடி, கருவேப்பிலை செடி, பப்பாளி மரம் தான் நிறையா. அது பாட்டுக்கு அங்கங்கே முளைச்சிருக்கும். இதெல்லாம் பெரும்பாலும் அதுவாக தானாக முளைகிற மரங்கள் தான். அந்த பப்பாளி மரம் இதெல்லாம். இந்த கொய்யா மரம் பின்னாடி இருக்க கொய்யாலாம் தானாக முளைஞ்சது. கத்தரிக்காய் செடி, பூசணிக்காய் செடி, மணத்தக்காளி, கொத்து அவரை இருக்குது, முருங்கைக்கீரை, எலுமிச்சை. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் பெரும்பாலும் இங்கேருந்தே கிடச்சிரும் நமக்கு. நம்ம பக்கத்து வயலில் வந்து பருத்தி போட்டிருக்காங்க. நானுமே பருத்தியை இப்போ தான் கிட்ட பார்க்குறேன். இதோ இங்கே காய் இருக்குது. அது காஞ்சி அதுக்குள்ளே இருந்து தான் பருத்தி வரும். ஆனால் பருத்தியில் எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலேயே நாங்கள் பெருசாக பருத்தி போடுறதில்ல. பெருசாக இல்லை, நம்ம வயல் பக்கம் யாருமே போடுறதில்ல. இப்போ தான் முதல் முறை பார்க்குறேன் நம்ம மாத்தூரில் பருத்தி போடுறத. அது இவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. இது நம்ம பக்கத்து வயல். நம்ம வயல் அந்த கிணத்துக்கு பின்னாடி கொஞ்சம் நெல் அறுத்து சும்மா இருந்துச்சு, அதுதான் நம்ம வயல். உயரமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பேரிச்ச மரம். நீங்கள் கடையில் வாங்குற மாதிரிலாம் பெருசு பெருசாக இருக்காது. இது கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். நம்ம கடையில் வாங்குறத விட பாதி அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் சுவை. இது நம்ம மாத்தூரில் இருக்க தேவாலயம்.
இதுவும் வந்து ஒரு 20 வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் 10வது படிக்கும்போதுலேருந்து இது இருக்குது. இல்லை 12வது படிக்கும்போதுலேருந்து. ஆமாம், 20 ஆண்டு இது இருக்கும். மாத்தூரில் இயற்கை சந்தை கூட நடக்குதா? பரவாயில்லையே. வந்து ஒரு எட்டு பார்க்க வேண்டியதுதான். நிறுத்துமா என்னென்னு பார்ப்போம். வரமா நிறுத்து, என்னன்னு நான் பார்த்துட்டு வரேன். பரவாயில்லையே, நிறைய பழ வகைகள்லாம் வச்சுருக்காங்க. நெல்லிக்காய் இதெல்லாம் மாத்தூர்லேயே விளைஞ்சதுங்களா? அப்படிங்களா? எங்கே இருக்குது உங்கள் காடு? அந்த பக்கமா? மண்மலர் சாலையில் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ சரி சரி சரி. இதெல்லாம் பாருங்கள், உளுந்து கூட உங்கள் காட்டிலே விளைந்ததா? பரவாயில்ல. இதனால தான் மாத்தூரில் வந்து யாரும் வெளியே எதுவும் வாங்க மாட்டாங்க. இட்லிக்கு உளுந்து, வெங்காயம், மாங்காய், தேங்காய், பாவக்காய், எல்லா காய்கறியுமே இருக்குது. ஓ மண்புழு உரமா? ஆமாம், நம்ம மாமா தான் அவர், தாய் மாமா. நம்ம தங்கச்சி இவர் தான் தாய் மாமன் கோவிந்தன். இது என்னது? மீன் அமிலமா? மாமா வந்து இந்த ஊரில் வந்து ஒரு இயற்கை வேளாண் விஞ்ஞானின்னே சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு வந்து இந்த சூரிய ஒளியிலேருந்து அடுப்பு எப்படி செய்கிறது அந்த மாதிரிலாம் செஞ்சு காட்டுவார். ஆமாம், மீன் அமிலம். நீங்கள் நாத்தமே அடிக்கல, வாசனையாக இருக்குது. தேன் ஊற்றி என்ன பண்ணீங்க அதுக்குள்ளே? மீன் அமிலம்னா தேன் வாசனை அடிச்சா அதில் ஒரிஜினல். அதை எப்படி நீங்களே செஞ்சீங்களா? இது இருக்குது வீட்டில். இது வந்து பஞ்சகாவியம். பஞ்சகாவியம். ஓஹோ, ஆமாம்மா. நீ வேணால் வீட்டுக்கு போயிருமா, நானே வந்துடுறேன். சரி. இது மோர் கரைசல். ஓ மோர் கரைசல். நிறைய நோயை சரிப்படுத்தும், செடிகளுக்கு ஊட்டச்சத்து மாதிரி. இது என்ன வெறும் தண்ணியா? மழை தண்ணி. இது ரொம்ப நல்லது. ஓ மழை தண்ணி. ஓ இதெல்லாமே சும்மா காட்சிக்காக வச்சுருக்கீங்களா? இயற்கை பொருள் நமக்கும் செடிக்கும். இது வந்து கோழிக்கு, மாட்டுக்கு, மாடு எல்லாத்துக்கும் தீவனமாக. இந்த மீன் தொட்டி மாதிரி வச்சுருந்தாங்கன்னா, பெருசாக குட்டையாக வெட்டி மீன் வளர்த்தாங்கன்னா அதில் இதையும் வளர்த்துடலாம். இல்லை, இதை தனியாக வளர்த்து மீனுக்கு போட்டால் சாப்பிடும். ஓ மீனும் சாப்பிடும். ஓ மீனுக்குமா? மீன். ஓ பரவாயில்ல. கோழி தீவனமாக கொடுக்கலாம். தீவனம் காசு போட்டு வாங்க தேவையில்ல. இது வந்து இப்போ பெரிய தொட்டியாக இருக்கணுமா? ஒரு இல்லை ஒரு சதுரடி இந்த மாதிரி குட்டி டப்பாவிலே வளர்த்தணும். 4 அடி அகலம் 10 அடி நீளமாக வளர்த்தா நல்லாயிருக்கும். வத்தி இது கையிலே செஞ்சது. இது பஞ்சகாவிய விளக்கு. ஓ நீங்களே செஞ்ச வத்தியா? மகளிர் மன்றத்திலே செய்கிறோம். இதெல்லாம் எங்கே வச்சு செய்கிறீங்க? நம்ம ஊர்லேயேவா? மன்றத்திலே. பரவாயில்ல. அப்போ செஞ்சது தான். பரவாயில்லையே. அப்போ அதுவே ஒரு தனி நாளாக இது பண்ணலாம் போலையே. இது வந்து பஞ்சகாவிய விளக்கு. பஞ்சகாவியா அந்த. ஆமாம், இதில் எண்ணெய் ஊற்றி திரி வச்சு எரிப்பீங்க. விளக்கு ஆனால் எரிஞ்சிடாது? எரியாதா? எண்ணெய் மட்டும்தான் எரிஞ்சிட்டு. ஓ எண்ணெய் ஊற்றினா எண்ணெய் மட்டும்தான் எரியும். சரி 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 சரி. பரவாயில்ல. நான் மாத்தூரை என்னமோ நினச்சேன், ஆனால் மாத்தூர்லேயே பயங்கரமான பொருட்கள்லாம் நிறைய வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கள்ளக்குறிச்சியை வந்து தமிழ்நாட்டுடைய சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து கரும்பு உற்பத்தி வந்து இங்கே நிறைய அதிகம். அதுக்கு முக்கியமான நீர் ஆதாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா கோமிகை அணை அப்படின்னு ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது. வாங்க அந்த அணையை நம்ம சுற்றி பார்ப்போம் அடுத்த காணொலியில். அது இல்லாமல் அங்கேருந்து ஒரு பயங்கரமான ஒரு இடம் இருக்குது, சிறப்பான இடம். நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கே ஒரு சிறப்பான சுற்றுலா தலம்னு சொல்லலாம். அந்த இடத்த தான் சொல்லலாம். அது என்னங்கிறத நீங்கள் அடுத்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.